ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் இட்லி, தோசை, சப்பாத்தி அதெல்லாம் சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு அரை கப் ரவையை வச்சு நல்லா ஹெல்த்தியாக ஹோட்டல் டேஸ்ட்டில் 2-3 பேர் சாப்பிட்ற மாதிரி ருசியான ரவா கிச்சடி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த கிச்சடி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் அரை கப் ரவை சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி வறுத்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல, வறுக்காத ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல. இதை கொஞ்சம் நேரம் நல்லா சூடாகிறது வரைக்கும் மட்டும் வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சூடாகி ரவை ரெடியாக இருக்குது. தொட்டு பார்த்தா நல்லா கொதிக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு கிச்சடி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன். கூட 1 டீஸ்பூன் கடுகு வெடிக்க ஆரம்பித்தோடனே இதில் 1 டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்து. இப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு செவந்ததுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக இஞ்சியை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம், தட்டி கூட போட்டுக்கலாம். அடுத்ததாக காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, நான் 3 மிளகாவை கீறி சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கலாம். பொடி பொடியாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம், உங்களோட விருப்பம். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னுமே நல்லாயிருக்கும். பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்தும் பண்ணலாம், சேர்த்தாமையும் பண்ணலாம். சேர்த்துனா இன்னும் கொஞ்சம் அந்த புளிப்பு சுவையோடு நல்லாயிருக்கும். இப்போ இதில் தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குறேன். தக்காளி கொஞ்சம் மசிகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம காயெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு கேரட்டை பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நல்லா பொடியை கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறதில்ல. அடுத்ததாக ஒரு 6-7 போல் பீன்ஸையும் அதே மாதிரி பொடியை கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் இந்த எண்ணெயிலேயே தான் வதக்கி விட போகிறோம். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5-6 நிமிஷம் போல் இதை வதக்கி விட்டு நம்ம வேக வச்சதுக்கப்புறமா தான் தண்ணி சேர்த்து ரவை கலர போகிறோம். இப்போ இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ ஒரு 7-8 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுட்டே இருந்தேன். காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. அடுத்ததாக இதில் நம்ம தண்ணி சேர்க்கணும். எந்த கப்பில் நீங்கள் அளந்தீங்களோ அதே கப்பில் 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது 1 கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணி சரியாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். கொதிக்கிறப்ப மஞ்சத்தூள் சேர்த்துருங்க. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை இப்படி அப்படியே ஒரு கையில் கொட்டிகிட்டே நீங்கள் இன்னொரு கையில் கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டி தட்டாது. இப்போ அடுப்பை மீடியம் டு லோவில் வச்சுட்டு இதை நல்லா ஒரு மூடி போட்டு கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிறத நல்லா மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா ரவை நல்லா வெந்து இந்த மாதிரி வந்துடும். இப்போ பேனில் ஒட்டாத பக்குவத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கரெக்டாக வெந்து வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் ஒரு 10 போல் முந்திரியை வறுத்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கு மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு கிளறி விட்டுற போகிறேன். இது ஆப்ஷனல் தான், கொஞ்சமாக நெய் போட்டால் கூட போதும். இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிற போகிறோம். நல்லா வாசனையாக ஹோட்டல் ஸ்டைலில் நம்மளோட ரவா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் இப்படியேவும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா சர்க்கரை தொட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா பெஸ்ட்டு காம்பினேஷன் அப்படின்னு சொன்னால் நல்லா கெட்டியான தேங்காய் சட்னி, உளுந்து நிறைய போட்டு நல்லா தாளித்து போட்டு இதோட கலந்து சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செய்கிற மாதிரியான ரெசிபீஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் சிம்பிளை அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் இனிமேல் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்தியான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.